வாங்கி காப்பி பண்ணி கொடுத்துருக்க முடியும், ஆனால் செய்யக்கூடாது. அப்படிங்கிறதுனால நாங்கள் காசு கொடுத்து வாங்கி காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம். அது ஒரு விஷயம் முடிஞ்சு. இப்போ நீங்கள் அதை வாங்கி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, துறை போடலாம். அப்படி போடக்கூடாது. உங்களுக்கு அதில் பிடிக்கல, விஷயங்கள் பிடிக்கல, நாங்கள் உபயோகப்படுத்த முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து எங்கிட்டே திரும்பி கொடுத்துருங்க. அதை தூக்கி வெளியே போட்டுறாதீங்க. 3வது பாயிண்ட்டு, அந்த சீடியை தயவு செய்து யாராவது காப்பி பண்ணாதீங்க. ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம், எங்களால் காப்பி பண்ணியிருக்க முடியும், 1000 காப்பியோட போட்டு உங்களை கொடுத்துருக்க முடியும். ஒரு காப்பியை வாங்கி நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி நம்ம யாராவது மீறி காப்பி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறதுக்கும், இந்த மாதிரி தொழில் பற்றி பேசுகிறதுக்கும், இஸ்லாம் பற்றி பேசுகிறதுக்கும் அவர் மீனிங் இல்லாமல் போயிடும். தயவு செய்து அதை செய்யாதீங்க. உங்களுக்கு காப்பி எக்ஸ்ட்ரா காப்பி வேணும்னா டிரான்ஸ்ஃபர் கேளுங்க. அவங்க எங்கே வாங்கினாங்களோ அங்கே ரொம்ப சீப் ரேட்டில் வாங்கி தருவாங்க. அடுத்த பாயிண்ட்டு, யாருக்காவது ஆமாம் நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்க மட்டும் கிடையாது, வேற ஒரு இது அவங்க சொல்லுவாங்க எப்படி என்னங்கிறது அவங்கள்ட்ட கேட்டுங்க. தொழில் சம்மந்தமாக உள்ள சிடி தான். யாருக்காவது சிடி ஒர்க் பண்ணலன்னா, கரப்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்காக வேறு சிடி கொடுக்கப்படும். அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அணுகுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனால் நல்லா திரும்ப சொல்கிறேன், சிஸ்டர்ஸு வீட்டில் அவங்க அதிகாரம் தான். எந்த ஜாமான் எங்கே இருக்கணும் என்னங்கிறத அவங்க தான் வைப்பாங்க. தயவு செய்து இதை ஒரு ஓரம் கட்டிடாதீங்க. எங்கே நீங்கள் முக்கியமான இடமோ அந்த இடத்துல இதை வைங்க. அடிக்கடி போட்டு பார்த்து பேசி ஃபோனில் பேசும்போது ஈஸியாக பேசுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. இப்போ உங்களோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி பதிலுக்கு முதல்ல நாம் முதல்ல இடம் கொடுத்துருக்குறோம். முதல்ல என்னென்னு சொன்னால், முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், முதல்ல நாங்கள் ஆண்களுக்கு கொடுப்போம் கேள்விகள் கேட்கறதுக்கு. ஒரு கேள்வி நான் யாரும் கேள்வி கேட்க விருப்பம்னு சொன்னால் அவங்க என்ன செய்யுங்க, கையை போய் ஒருத்தவங்க என்ன சொன்னால் எல்லாரும் டக்குனு எழுப்பி கேட்க வேண்டியதுதான் கரைச்சலாயிரும். ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுப்போம். அதுக்கு பின்னால் 2வது கேள்வி அவருக்கு கேட்கக்கூடாமல் மற்றவங்களுக்கு நாங்கள் மாற்றி என்ன செய்வோம், கேள்வி கொடுக்கக்கூடிய சான்ஸ் கொடுப்போம். 2வது பெண்கள்கிட்ட இருந்து ஆண்களை கேள்வி முடிஞ்சதும் பெண்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கேள்விக்கு நாங்கள் என்ன செய்வோம், பதில் சொல்லுவோம். அப்படி மாறி நாங்கள் என்ன செய்வோம், ஒன்று கொண்டு பதில் சொல்லிக்கொண்டு போவோம். அடுத்த கேள்வியில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், கேள்விக்கு பதில் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக தான் சொல்லப்படும். மற்ற கருத்துகள் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னால் காரணம் டைமிங் மிச்சம் ஷார்ட்டாக இருக்குது. அதனால மற்ற கருத்துக்கள் சொல்ல மாட்டேன். நேரடியாக குர்ஆன் ஹதீஸுக்கு வாரமாக உள்ள விளக்கங்களை சொல்லப்படும். அடுத்தது என்ன, கேள்வி கேட்கும்போது மிக முக்கியமான எங்களோட நிபந்தனையில் ஒரு நிபந்தனை, தப்சீர் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய நிபந்தனை, தயவு செய்து யாரும் யாருடைய பேரை வச்சோ அல்லது குரூப்பை வச்சோ, பேரையோ குரூப்பையோ நீங்கள் எடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு எந்த காரணத்தினாலும் இந்த இடத்துல பதில் சொல்லப்பட மாட்டாது. அது எவ்வளவு நல்ல கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட மாட்டாது. தயவு செய்து தவறியாவது நீங்கள் அந்த பேர்களையோ யாரோட பேரையுமே யாரோட குரூப்பையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது இஸ்லாமிய கிளாஸ், நாங்கள் யாருக்கும் அட்டாக்காக பேச வரல, நாங்கள் இஸ்லாத்தை சொல்றதுக்கு வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் இஸ்லாத்தை விளங்கணும், எல்லாரும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும். இந்த அடிப்படையில் யாரும் கேட்கும்போது யாருடைய மனசை உடைக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அடுத்து ஒரு ஆள் கேள்வி கேட்கும்போது தயவு செய்து அவருக்கு அவரோட லாங்குவேஜில் அந்த கேள்வியை கேட்க விடுங்க. அது சில நேரத்துக்கு சில ஆட்களுக்கு என்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி விளங்கும். ஆனால் அவருக்கு அது பெருசாக இருக்கும். எனவே அதனால ஒரு ஆள் கேட்கிறாருன்னா அவரை கேட்க விட்டுருங்க, மற்றவங்க அதுக்கு பதில் சொல்லாதீங்க. என்ன சொன்னா அது நல்லா இருக்காது கேள்வி கேட்கும் போது. எனவே இந்த அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கலாம். முதல்ல நாங்கள் என்ன செய்வோம், கேள்வி அதுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பிரே இந்த தொழுவை இந்த சிடி இந்த டிவிடி மிக முக்கியமானது. நான் சொன்னதுல கிட்டத்தட்ட 195% மேற்பட்டதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று நாங்கள் எங்களை சில நேரம் மிஸ் ஆகிருக்கலாம். எனக்கும் கண் வைத்து இருக்காரு. அதனால நான் சொல்றேன் 100% எல்லாம் கிளியர்னு சொல்றதுக்கு முடியாது. அதனால நான் சொல்றேன். ஆனால் நல்ல சிடி, பிரயோஜனமான சிடி. அந்த சீடியை காப்பி பண்றது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. காப்பி பண்ணுவது தடை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காப்பி பண்ணி கொடுக்குறது தடைன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இஸ்லாமிய முறைப்படியில் நாங்கள் அவங்க தடை செஞ்சு இருக்கிறதுனால எங்களுக்கு முதல்ல அவங்க அப்படி செஞ்சிருக்கப்படாது. இப்போ அவங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கான அதை செய்ய முடியாது. இப்போ நாங்கள் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இந்த காப்பி எடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த சிடி கிரியேட் பண்ணப்பட்டது எங்களோட இதில் என்ன மோஸ்க், இந்த கலிப்பொல்லி மோஸ்க் தான் இவங்க இதுக்கு பொறுப்பு. உங்களுக்கு சிடி எக்ஸ்ட்ரா தேவையா? கலிப்பொல்லி மோஸ்கில் போய் இந்த சிடி கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்? கலிப்பொல்லி மோஸ்க் கூட சேர்ந்து அப்படியா?
கலிஃபலி மொஸ்கை சூட் பண்ணிக்கலாம். சாரி, கலிஃபலி மொஸ்கை தான் இந்த சீடியில் சூட் பண்ணிக்கிறாங்க. பட் அதை செஞ்சுக்கிறது ஐடிசிஏ இன்னும் 2-3 குரூப்ஸ்கள் சேர்ந்து இந்த வேலை செஞ்சுருக்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் சீடி நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்ல பிரயோஜனம். அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துகிட்டு போங்க. அவங்களுக்கு இந்த சீடியை வாங்கணும், சிலவங்க வந்து இந்த சீடியை வாங்கி அவங்களா வாங்கி தந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் இந்த சீடியை, ஒரு ஆள் 2 பேர் சேர்ந்து இந்த சீடியை மொத்தமாக எல்லாம் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் துவா கேளுங்க அவங்களுக்காக வேண்டி, அவங்களுக்கு நல்ல கூலி கிடைக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க, இருக்க தேவையான வேலை செய்யுங்க. கடைசியாக வந்து என்ன சொன்னால், இந்த முறை வந்து இவங்க அந்த டான்ஸ் வந்து முடிவெடுத்துக்கிறாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஆனால் யாரும் வந்து ஏதாவது உங்களுக்கு விருப்பமாக எது நீங்கள் கொடுக்கணும் ஆடுங்கன்னு சொன்னால் பாக்ஸோட எதையும் வச்சுருப்பாங்க, நீங்கள் போட்டுட்டு போங்க. அது பிள்ளைங்க வர கிளாஸ் எல்லாம் என்ன செய்ய பிரயோஜனமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு இதுவுமே இந்த முறை வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஒரு நோக்கம் மட்டும் என்ன செய்யப்படலை. இந்த கிளாஸுக்கு வந்து இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முதலாவது கேள்வி நாங்கள் என்ன செய்யணும், ஆம்பளைக்கு கொடுப்போம். யாராவது கேள்வி கேட்கறதுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் சொல்லுங்கள். கேள்வியை வந்து நாங்கள் கொஞ்சிருங்க. கேள்விகளை வந்து நாங்கள் அவசரப்பட வேணாம். கேள்வி ஏன மட்டும் கேள்விகளை முயற்சி எடுக்கணும். வந்து கேள்விகளை வந்து ஏன மட்டும் ட்ரை பண்ணுவோம். வந்து கஷ்டமான ஆட்களுக்கு கொடுக்க, நல்ல அறிவுள்ள ஆட்களுக்கு கேள்விகளை நாங்கள் என்ன செய்வோம், கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் முதல்ல என்ன செய்யுங்க, நோ ப்ராப்ளம். பதிலீடு இல்லை என்ன காரணம் சொன்னால், சிலவங்க இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80% கணக்காக பெய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் குறைவே தான் இருக்குது. அப்போ இடத்த சில கஷ்டமான ஒரு நிலைமையில உள்ளவங்களும் கொடுத்தோம்னு சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தெரிஞ்சவங்களும் கேள்வி நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், கேள்வியை கொடுப்போம். கஷ்டமான ஒரு நபருக்கு ஒரு கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஜமாத்தா தொழுகிற விஷயமா சில விஷயங்களை நான் கவர் பண்ண நல்லவன் நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் வந்து மாமுமா தொழுகிற நேரம் அவங்க இமாம முந்தி செய்கிறாங்க சில விஷயங்கள். அதே நேரத்தில் சில நேரம் அந்த மாமுங்கள் இமாம மிச்சம் பிந்திடுறாங்க. அப்போ சிலவங்களுக்கு இன்னும் தெரியாது மாமும் வந்து எந்த இடத்துல சேர்ந்தா அந்த ரகாத் அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக அந்த ருக்குவில் இருக்கிறதுக்கு முந்தி பிந்தி சேர்ந்தால் அது அந்த மாமுமுக்கு அது கம்ப்ளீட்டாக கிடைக்குமா? அதை பற்றியான சில விளக்கங்களை சொல்லுவாங்க. இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் போகுதா, ரெக்கார்டிங் போகுதா? அதாவது இந்த கேள்வி வந்து என்னன்னா, அதாவது இமாம பின்பற்றாமல் இமாம முந்துறது. இமாம முந்திரன்னு சொன்னால் அதோடைய நிலைமை என்ன? எந்த காரணத்தினாலேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு இமாமை வந்து நியமித்து இருக்கிறது அவரை பின்பற்றுவதற்கு. யாராவது ஒரு எந்த ஒரு விஷயத்துல முந்தினாலும் அவருடைய தொழுகை கூடாதுன்னு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால நாங்கள் நிறைய பார்ப்போம், இமாம் ஆமீன் சொல்லமுன்னா ஆமீன் சொல்லுவாங்க, இமாம் ருக்கு போகும்னு ருக்கு போவாங்க, இமாம் அல்ன்னு சொல்லுவாங்க, இவங்க அல்லாஹ் அக்பர்னு முடியும். நிறைய நாங்கள் பார்த்துருப்போம். அவர் சஜிதாக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுவாங்க, இவங்க சஜிதா போய் இவங்க பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க, சஜிதாக்கு இவங்க முந்தி வைத்துருவாங்க. அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க வந்து இமாமா வந்து நீங்கள் என்ன செய்யணும், 100% ஃபாலோ பண்ணணும். இமாமா ஒரு இமாமா நியமிச்சிக்கிற முக்கிய நோக்கம் என்ன, அவரை ஃபாலோ பண்ணுறது. இதுக்கு வந்து நிறைய ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீம் அப்படி கிரந்தங்களில் நிறைய ஹதீஸ்கள் வருது வந்து. எனவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இமாமை ஃபாலோ பண்ணுறதுல மிக முக்கியமாக இருக்கணும். கொஞ்சம் நான் பார்க்குறேன் டக்குன்னு ஹதீஸ்களுடைய இது எங்கே இருக்குன்னு சொல்லி. அதோட 2வது கேள்விக்கு கொஞ்சம் இந்த பெண்களுடைய இல்லை ஆண்களுக்கு இல்லை பெண்களுடைய கேள்வியில் ஒரு கேள்வியை பாருங்க. அந்த அந்த நேரத்தில் நான் அப்படிதான் கேள்வி கேட்டு நினச்சிட்டு இருந்தேன். எப்படின்னா தெரிஞ்ச சூறாவாக இருந்துச்சுன்னா சூறா முடிஞ்சோடனே அவங்க இமாம் அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடியே கையை தொங்க போட்டு ரெடி ஆகிடுது ருக்குவுக்கு போகிறது. பெண்களுடைய கேள்வி வேண்டாம். கொஞ்சம் நேரம் பாருங்க. ஓகே, இமாம்களை முற்படுத்துறத பற்றி ஹதீஸ்கள் கொஞ்சம் பார்ப்போம். ஹதீஸ்கள் வந்து அதாவது வந்து இமாம் புகாரி அவங்க வந்து சொல்லுவாங்க வந்து அமா யக்ஷா அதுக்கும் இதா ரஃபா ரசோ கபிலமா, என்ன உங்கள் ஒருத்தர் வந்து பயப்பட மாட்டாரா இதா அவர் தலையை உயர்த்துவதை இமாமுக்கு முன்னால ஹிமார், அவருடைய தலையை கழுதனுடைய தலையா மாத்திரத்தை பயப்பட மாட்டாரா? இமாமை முற்படுத்துறதுக்குள்ள தண்டனை என்ன, அவருடைய தலையை கழுதனுடைய தலையா மாத்திரத்தை பத்தி நீங்க பயப்பட மாட்டீங்களான்னு சொல்லி என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. சூரத்தோ சூரத்தை மார், அல்லது அவருடைய சூரத்துன்னா என்ன, அவருடைய அந்த அவருடைய அந்த என்ன சொல்ற இந்த சூரத்திற்கு இந்த அடிப்படை இந்த மனிதனுடைய ரூபம், இந்த ரூபத்தை கழுதனுடைய ரூபமா மாத்திரத்தை பயப்பட மாட்டீங்களா?
இப்படி சொல்லி நபி அவங்க வந்து கேட்குறாங்க. இது வந்து என்னது இமாம் புகாரி அவங்க வந்து அறிவிக்கின்றாங்க. எனவே இந்த ஒரு ஹதீஸ் எங்களுக்கு போதுமானது இமாமை முற்படுத்துறதுல. இதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இமாமை முற்படுத்துற விஷயத்துல நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. கவனமாக நாங்கள் வந்து இமாமை வந்து எந்த காரணம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி முடிய காட்டி கேளுங்க. அவர் சொல்லி முடிஞ்சாங்க அது பொறுப்புங்க. மேக் ஷோ பண்ணுங்க 100% எல்லாம் கிளியர். அப்போ அதனால இமாமுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பெண்களுடைய இந்த இமாம்களுடைய விஷயத்தில் நேரத்தில் பயன் பண்ணிக்கிறேன் போன முறை. அதில் 3 விஷயம் கேட்டேன். ஒன்று மிச்சம் பிந்துறது. அதான் மிச்சம் பிந்துற விஷயம் இருக்குது. இமாம பிந்துறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க இமாம ஃபாலோ பண்ண சொல்லி. ஃபாலோன்றது பிந்துறது அல்ல. எனவே ஒரு ஆள் பிந்துறது வந்து இஸ்லாமிய முறைப்படி கூடாது. இந்திய ஹதீஸ்ல வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அந்த நான் சொன்ன ஒரு மனிதர் வந்து இன்னொரு இதில் வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க பின்னாலே கூடியவங்க நான் வந்து பின்னால் நான் பார்க்காடி நான் என்ன செய்யறேன் நீங்கள் தொழுகிறத நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் சிலவங்களை பார்க்குறேன் பிந்துறீங்க முந்துறீங்க இப்படியான முறையில் நான் பார்க்குறேன்னு சொல்லி நபியாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் நம்பர் சரியா யாது இல்லை. பட் இமாம முந்துறதோ பிந்துறதோ இஸ்லாமிய முறைப்படி கூடாது. இமாம் போறதோடு நாங்கள் சேர்ந்து போறது தான் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமலுள்ள இருந்து கொண்டு இருக்குன்றது. எனவே இந்த விஷயத்தில் கொஞ்சமாக எல்லாரும் வந்து என்ன செய்ய கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. இப்படி அவருக்கு ஒரு ஆளுங்க ஒரு கேள்வி 3 கேள்வி நீங்க இடப்பட்டிருக்கிறீங்க. மற்ற கேள்வி நாங்கள் சொல்லல. இது அது பெரிய முக்கியமான சகோதரி தரப்புலேருந்து ஒரு கேள்வி. கேன் லேடிஸ் ப்ரே இன் ஜமாத் அண்ட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த வேஸ் வென் சம்ஒன் ஜாயின் இன் த மிடில் ஆஃப் த பிரேயர்ஸ். அதாவது கேள்வி உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். கேள்வி கேட்குறாங்க என்ன பெண்கள் வந்து ஜமாத்தா பெண்களை ஜமாத்தா தொழுவிக்கலாமா அப்படித்தானே? கேள்வி ரெண்டாக அமைக்கலாமா? ஒன்று பெண்கள் ஜமாத்தா தொழுவிக்கலாமா அல்லது பெண்கள் ஜமாத்துல வந்து கலந்து கொள்ளலாமா? எதை கேட்கிறாங்க? பெண்கள் ஜமாத்துல வந்து கலந்து கொள்ளலாமா அப்படித்தானே? அப்படியே வச்சுக்கொள்வோம். அது லேசா இருக்கு பதிலுக்கும். பெண்கள் வந்து என்னதுன்னா மற்ற வந்து டீப்பா போக வேண்டியது. பெண்கள் வந்து ஜமாத்தா தொழலாமான்னு சொன்னால் பெண்கள் நிச்சயமா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த நாளுமே பெண்கள் வந்து என்ன செய்வாங்க பள்ளிக்கு போவாங்க தொழுவாங்க ஜும்மாக்கு போவாங்க தராவிக்கு போவாங்க. இப்ப நீங்க மதீனா மக்களை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா தொழுவாங்க. பெண்கள் பத்தி என்ன செய்யலாம்? பள்ளிகள்ல இடவசதி இருந்தேன்னு சொன்னால் பெண்கள் பத்தி தொழலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க வந்து பெண்களை பள்ளிக்கு போய் தொழுகிறத நீங்க தடை செய்ய வேண்டாம். பெண்கள் பள்ளிக்கு போக விரும்பினால் அதை நீங்க வந்து தடை செய்ய வேண்டாம் நபி அவங்க வந்து சொல்லி இருக்காங்க. இந்த ஹதீஸ் நிறைய கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் வருது. எனவே இந்த அடிப்படையில் பெண்கள் வந்து பள்ளியை போது தடை செய்யக்கூடாது. ஆனால் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் பெண்களுக்கு அமைப்பு பள்ளியில் இருக்கும். அடுத்தது போற பெண்களால பள்ளியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஃபித்னா உருவாகக்கூடாது. தயவுசெய்து பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு விளங்காது. பள்ளியில பெண்கள் போறதுனால மற்றவங்களுக்கு ஃபித்னா உருவாகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்னு சொன்னால் என்ன செய்யலாம்? பெண்கள் வந்து போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யப்படாது? பெண்கள் பள்ளிக்கு போறது வந்து நாங்கள் தடை செய்யறது நபி அவங்க தடை செய்ய வானம்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் யாரும் தடை செய்யக்கூடாது. எனவே இந்த அடிப்படையில் பெண்கள் என்ன செய்யலாம்? ஜமாத்தா வைத்து தொழுகிறதுல எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் ஜமாத்தா பள்ளியில தொழுகிறதை விட சிறந்தது வீட்டில் தொழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பெண்களுக்கு சிறந்த இடம் தொழுகைக்கு வீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் பெண்கள் வீட்டில் தொழுகிறது சிறப்பு. ஆனால் பள்ளிக்கு போறாங்களா நபி அவங்க சொன்னாங்க தடை செய்ய வேணாம். அப்போ தடை செய்ய வேணாம் அவ்வளோ. இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்? பெண்கள் வீட்டில் தொழுவுங்க பெஸ்ட் உங்களுக்கு அதுதான் பெஸ்ட். பள்ளியிலேயே தொழுகிறீங்களா அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த கேள்வியில தொடர என்னன்னு சொன்னால் எப்படி நடுவில் வந்து தொடர்பாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இன்ஷால்லா அந்த கேள்வியை வேற யாரும் கேட்பாங்க. இன்ஷால்லா அந்த கேள்வி தொடரல. ஒரு கேள்வியை தயவுசெய்து ஒரு கேள்வி கேளுங்க. 2 கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் நேரம் தானே இருக்குது. எல்லாரும் கேட்கணும் தானே. வேற யாரும் கொடுக்குறீங்க? அந்த நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் என்னோட கேள்வி. இப்போ அத்தஹியாத்துலயோ இல்லை சுஜூத்லயோ எந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுறோம் அதை எப்படி நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுறது? அது சப்போஸ் நம்ம அத்தஹியாத்து மைக்கு பக்கத்தில் இருக்கும்போது வந்து ஜாயின் பண்ணால் நம்ம அத்தஹியாத்து ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி இமாம் எந்திரிச்சிட்டா நம்ம அத்தஹியாத்து முடிச்சிருக்க மாட்டோம். அப்போ எப்படி அந்த கண்டினியூ பண்ணுறது? நம்ம விட்டுட்டு எந்திரிச்சிடலாமா அப்படிங்கிறது தான் எனக்கு. அதாவது இவர கேள்வியை கொஞ்சம் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கேள்வி கன்ஃபியூஸ் ஆகும் சிலவங்களுக்கு. எனக்கு நான் இவர கேள்வியை சரியாக எதை கேள்வியோ அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன். ஏன்னா இதுக்குள்ள எத்தனையோ கேள்வி இருக்குது. இவர் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால் இமாம் தொழுது கொண்டிருக்கிறாரு எங்கெங்கெல்லாம் இருப்பாரு எப்படி வந்தாலும் ஜாயின் ஆகுறது இதுதானே உங்களோட கேள்வி. இமாமாவை ஒரு கூல் இருந்தால் உடனடியாக நாங்கள் ஒரு கூ போகணும். இமாமாவை சுஜூதில் இருந்தால் உடனடியாக நாங்கள் சுஜூதுக்கு போகணும். இமாமாவை வந்து எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் சேரணும். ஆனால்
அர்கான் எத்தனை? 16. அதுல முதலாவது என்ன? தக்பீரே தஹ்ரீம். முதலாவது தக்பீர் சொல்றது கடமை, தக்பீர் கட்டுறதில்லை. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்றது கடமை. அந்த தக்பீரை சொல்லாம நீங்க ருக்கு போனீங்கன்னா ஒரு தொழுவு பார்த்தீங்க. முதலாவது வரணும், தக்பீரை சொல்லணும், அதுக்கு பின்னால ருக்குக்கு போறீங்களா அல்லாஹ் அக்பர்னு போவீங்க, சுஜூதுக்கு போறீங்களா அல்லாஹ் அக்பர்னு சுஜூதுக்கு போவீங்க. அது ரெண்டாவது தக்பீர், அது என்ன? வாஜிபு. அந்த தக்பீர் வாஜிபு. முதல் தக்பீர் கடமை. கடமையான தக்பீரை விட்டுட்டு வாஜிபான தக்பீரை நாங்கள் அதிகமாக செய்வோம். ஏன்? ஒரு தக்பீரோட நாங்கள் ருக்குக்கு போய்த்துவோம், வாருவோம், இமாம் வந்து சுஜூதில் இருப்பாரு, கெளிம சுஜூதுக்கு போய்த்துவோம் ஒரு தக்பீரோட. அப்படி போகப்படாது. முதல் தக்பீர் கடமை ருக்குன், இரண்டாவது தக்பீர் வாஜிபு. முதலாவது செல்லி நின்று ருக்கு, அதில் தரிப்பது கடமை. என்ன? முதலாவது நிற்கணும், தரிக்கணும், அதில் தரித்து அதுக்கு போகிறது தான் நீங்கள் சுஜூதுக்கு போகணும். அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க வந்து ஜமாத்துக்கு வரீங்களா ஓட வேணாம், அவசரமாக வர வேணாம், மெதுவாக போங்க, இமாம் எங்கே இருக்கிறாரோ அவங்க போய் சேர்ந்து போங்க. எனவே உங்களுக்கு வந்து அதுக்குரிய கூலியை வந்து உங்களுக்கு அல்லா தருவாங்க. அத்தையாத்துல இருந்தாலும் சரிதான், ருக்குல இருந்தாலும் சரிதான், சுஜூதுல எங்க இருந்தாலும் சரிதான், முதலாவது தக்பீர தஹ்ரீம் சொல்லுங்க, அதுக்கு பின்னால நேரடியா எங்க இருக்கிறாங்களோ அங்க போங்க. இப்ப போகும்போது சில நேரத்துக்கு வந்து இமாம் அங்க நீங்க போவாங்க, இமாம் வருவார், நீங்க போங்க, பேசிட்டு திரும்பி வாங்க, ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அடுத்த கேள்வி அது இன்னொரு ஆள் கேட்பாங்க. அதனால அந்த கேள்வி நானே உருவாக்கினேன்னா என்ன செய்யும்? கேள்வி கூடிய ஒரு ஆளுக்கு இல்ல, அவர் அதான் கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல, 2 கேள்வியை கேட்டாரு, நாங்க ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். என்ன சொன்னால் முக்கியம். இன்னொரு ஆளாத கேள்வியை கேளுங்க, நாங்க வேற ஆளுக்கு அந்த கேள்விக்குரிய சான்ஸ் கொடுப்போம். பெண்கள் இல்லைங்க, பெண்களுக்குரிய சான்ஸ் கொடுங்க. பிரதர் கேள்வி டைப்பாங்க. பெண்கள் ஆண்கள் இல்ல. When Quranic ayats are not allowed to be recited in sujood, is it allowed to recite Quranic duas in sujood? நான் உங்களுக்கு வந்து ஆதாரபூர்வமா சொன்னேன். இது வந்து உங்களுக்கு எல்லாரும் கேள்வி விளங்கிக்கும் நினைக்கிறேன். ருக்குலே